சரியா? ஸோ நாங்க கமெண்ட்ஸ வந்து இந்த 3 மெத்தட் கூட நாங்க டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று டபுள் ஸ்லாஷ் பண்றது, 2வது ஹேஷ் பைத்தன்ல போடுற மாரி, 3வது சிஎஸ்எஸ்க்கு போடுற மாரி. இது 3மே யாரு? PHPக்கான கமெண்ட். அதுல இது வந்து எங்களுக்கு மல்டிபிள் லைன் கமெண்ட் இது. இந்த சிஎஸ்எஸ்ல சின்டெக்ஸ் வருது. ஓகே? ரைட். இது உங்களுக்கு வளமையான விஷயம். கமெண்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க பைத்தன்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஸோ கவனிச்சுக்கோங்க. இப்போ நாங்க படிக்க போறது பிள்ளைகள் முக்கியமான விஷயம். இதைத்தான் நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அழகா பார்த்துக்கொள்ளுங்க. பிகாஸ் இனி வருங்காலங்கள்ல நாங்க படிக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே இதுல பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கும். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தானே? ரைட். ஹெடிங்க பாருங்க. PHPயில் மாறிகளை வரையறுத்தல். டிக்ளேரிங் ஆர் கிரியேட்டிங் PHP வேரியபிள். வேரியபிள் அப்படின்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? நார்மலா வேரியபிள்ங்கிறது என்ன? வேரியபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ற டைம்ல பெருமானங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணி வைக்கக்கூடிய பேர் தான் யாரு பிள்ளைகள்? வேரியபிள். உதாரணமா எக்ஸ் சமன் 10 அப்படின்னு சொன்னா 10ன்ற பெருமானத்தை ஸ்டோர் பண்ண நான் யூஸ் பண்ண பேர் தான் யாரு? எக்ஸ். அந்த எக்ஸ் தான் யாரு எங்களுக்கு? வேரியபிள். இப்போ நேம் என்ற வேரியபிள் எடுக்க நான் சேவ் பண்றேன் பாருங்க, சதித். இப்போ சதித் அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளைகள் எங்களுக்கு பெயர். அந்த பெயரை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ண பேர் யாரு? நேம். கிளியர்? அதே மாதிரி ஏஜுக்கு வந்து அல்லது நான் பிளேஸுக்கு வந்து லொகேஷனுக்காக எல்ஓசி எடுக்கேன். இஸ் ஈக்குவல் டு கலம்பு அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரைட். எல்ஓசிங்கிறது இப்போ நான் எடுத்த மாறி வேரியபிள். அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ண பெருமானம் என்ன பிள்ளைகள்? கலம்பு. ஸோ கைஸ் அழகா பார்த்துக்கோங்க. வேரியபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ரோக்ராம் ஆனது செயற்படுகின்ற போது தகவல்களை வைத்திருக்கக்கூடிய இடமே மாறி எனப்படும். அந்த மாறி பைத்தன்ல டிக்ளேர் பண்ற மாதிரி இங்க பண்ண மாட்டோம். அழகா பார்த்துக்கோங்க. ரைட். PHP and then PHP நாங்க முடிக்கும். இதுக்குள்ளானே PHP கோட் டன். வேரியபிளை நாங்க டிக்ளேர் பண்றது பிள்ளைகள் PHPல டாலர் சைன் நாங்க முன்னுக்கு போடுவோம். கண்டிப்பா யாரை போடுவோம்? டாலர் சைன். டாலர் சைனை தொடர்ந்து வேரியபிளுக்கான பெயர். உதாரணமா எக்ஸ் ஈக்குவல் சைன் பண்ணி 10 கொடுக்கேன். அண்ட் தென் செமிகோலன். கிளியர்? ரைட். அப்ப எக்ஸ் என்கிற மாறிக்கான பெருமானம் என்ன பிள்ளைகள்? 10. அதே மாதிரி இன்னும் ஒரு மாறி எடுக்க பாருங்க, y. y is equal to 20. டன். இப்ப கீழே எக்கோ பண்ற பாருங்க, எக்கோ பண்ணு டாலர் சைன் எக்ஸ். நல்லா கவனிச்சு கொள்ளுங்களா? எக்கோ பண்ணி யார பிள்ளைகள்? டாலர் சைன் எக்ஸ். அண்ட் தென் சேவ் பண்றேன். சேவ் பண்ணி போட்டு ப்ரௌசர்ல வந்து ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க, எக்ஸுக்கான பெருமானம் 10 ஆனது எனக்கு லோட் ஆயிருக்கு. கிளியர்? காரணம் பிள்ளைகள் நான் லோட் பண்ணிக்கணும் யாரு? யார் உங்களுக்கு லோட் பண்ணி காட்டணும் இப்போ? எக்கோ பண்ணேன் எக்ஸ். அதனால எக்ஸுக்கான பெருமானம் என்ன? 10 ஆனது எனக்கு லோட் ஆயிட்டு. டன். இப்போ கீழே பார்த்துக்கோங்க. நான் எக்கோ பண்ண போறேன். இந்த டாலர் சைன் எக்ஸ் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள யாருக்குள்ள? டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள ஒர்க் பண்ணுமா இல்லையான்னு இருக்கா பார்ப்போம். ஃபைலுக்குள்ள போயிட்டு பிள்ளைகள் சேவ் பண்றேன். சேவ் பண்ணி போட்டு நான் இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஒர்க் ஆகுது. அப்ப டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள எக்ஸ் பிளஸ் டாலர் சைன் எக்ஸ் கொடுக்கும் பாருங்க. அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. எனக்கு என்ன காட்டுது? 10 பிளஸ் 10 காட்டுது. எஸ் ஆனோவா? எஸ். இன்வெர்டட் கமாக்குள்ள கூட்டல் செயற்பாடு நடக்குதா சொல்லுங்க அப்ப. இன்வெர்டட் கமாக்குள்ள டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள வேரியபிளை நான் கால் பண்ணலாம். எஸ் ஆனோவா? பார்த்து மதிச்சுக்கோங்களா? டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள பிள்ளைகள் இப்போதைக்கு இதை பாருங்களேன். டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள நான் கொடுக்குறேன். எனக்கு ஒர்க் ஆகுது. எஸ் ஆனோவா? எஸ். அல்லது நான் இன்வெர்டட் கமா இல்லாமலும் கொடுக்க பாருங்க. கிளிக்கு எக்கோ பண்றேன் டாலர் சைன் எக்ஸ். இன்வெர்டட் கமா இல்லாமலும் கொடுக்க பாருங்க. ஒர்க் ஆகுது இல்லையா? ஒர்க் ஆகுது. கீழே வரணும் என்று சொன்ன பிள்ளைகள் நான் பிரேக் பண்ணணும். சிம்பிளா இந்த எக்கோக்குள்ள நான் யாரை யூஸ் பண்றேன்? பிரேக். சிம்பிளி ரைட். ஸோ கைஸ் எங்களுக்கு இந்த எக்ஸ் ஆனது பிரிண்ட் ஆன பிறகு பிரேக் பண்ணும். அதுக்கு பிறகு அடுத்த எக்ஸ் ஆனது எங்களே எக்கோ பண்ணப்படும். ஸோ இப்போ இங்க வந்துட்டு பிள்ளைகள் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. 10 12 வந்திருக்கு. டன். இப்போ அழகா விளங்கிடுங்க. இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள பிள்ளைகள் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள டாலர் சைன் எக்ஸ் கொடுத்து அண்ட் தென் பிளஸ் பண்ணி திரும்ப டாலர் சைன் எக்ஸ் கொடுப்பேன். ஓகே ரைட். ஃபைலுக்குள்ள போயிட்டு சேவ் பண்ற பிள்ளைகள் சேவ் பண்ணி போட்டு இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. என்ன காட்டுது? 10 பிளஸ் 10 காட்டுது. அப்படி என்ன எங்களுக்கு கூட்டல் செயற்பாடு நடக்கல. 10 கூட்டி 20 காட்டல. 10 சக 10 காட்டுது. அப்படி என்ன இந்த பிளஸ் சைனுக்கு ஒர்க் நடக்கல. ரைட். இருக்கட்டும்.
கீழக்கு இன்வெர்டட் கமா இல்லாம இருக்கு பாருங்க. டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுக்காம சும்மா கொடுத்துருந்தேன் பாருங்க. இதுக்குள்ள $sin x அண்ட் தென் பிளஸ் திரும்ப $sin x கொடுக்கேன். கொடுத்துட்டு பிள்ளைகள் சேவ் பண்ணி போட்டு இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். இவருக்கு எனக்கு 20 காட்டுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுத்தா கணித்தல் செயற்பாட்டை பண்ணலாமா? சொல்லுங்க, இன்வெர்டட் கமாக்குள்ள அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணலாமா? கூட்டல் கழித்தல் செயற்பாடுகள் இயலாது. அப்படி பண்ணணும்டா பிள்ளைகள் நாங்க சும்மா கொடுக்கணும். இஸ் இட் கிளியர் நவ? ரைட். ஒருவேளை கொடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள பெருமானத்தை காட்டும், பட் அந்த ஆபரேஷனை பண்ணாது. கிளியர்? இப்ப கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் மீண்டும் எக்கோ பண்ண போறேன் பிள்ளைகள். ஒரு பிரேக் ஒன்று போறேனே. ரைட், எக்கோ பண்றேன்னு ஒரு பிரேக் டேக்க அடுத்த லைனுக்கு எனக்கு வரட்டும். தென் அடுத்த எக்கோல அழகா பாத்துக்கோங்க. சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள $sin x கால் பண்றேன். சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள $sin x கால் பண்றேன். அண்ட் தென் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள நாங்க வேரியபிளை கொடுத்தோம்டா அந்த வேரியபிள் அதை அக்சஸ் பண்ணுதா? சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள வேரியபிளை கொடுத்தால் அந்த வேரியபிள் எங்களுக்கு அக்சஸ் ஆகுதா? அக்சஸ் ஆகல. அக்சஸ் ஆகியிருந்தால் அதுக்கான பெருமானம் 10 காட்டியிருக்கணும். கிளியர்? சோ நல்லா அவதானிச்சு கொள்ளுங்கடா. டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள வேரியபிளை கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேரியபிளை நீங்க சும்மா கால் பண்ணுங்க. சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள வேரியபிளை கால் பண்ணினால் அதை வேரியபிள் எடுக்காது, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் எடுக்கும். கிளியர்? சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டா தான் எடுக்கும். ஆனா டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள வேரியபிளை கொடுத்தீங்கன்னா வேரியபிளுக்கான பெருமானத்தை நாங்க அக்சஸ் பண்ணலாம். டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள வேறுபாட்டை விளங்கிடுங்க. ஆனா கூட்டல் கழித்தல் செயற்பாடு பண்ணணுமாக இருந்தா நாங்க இன்வெர்டட் கமா யூஸ் பண்ணவே கூடாது. கிளியர்? டவுட்ஸ் இருக்கு இதுல? எனிபாடி? ரைட். ஸோ இப்போ எங்களுக்கு மாறி என்ன விளங்கியிருக்கும் பிள்ளைகள் நாங்கள் ஃபியூச்சர்ல ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிஹெச்பிக்கான மாறிகளை நாங்க டிக்ளேர் பண்ற டைம் அதுக்கு ரூல்ஸ் இருக்கு பிள்ளைகள். அந்த ரூல்ஸை நாங்க மதிக்கித்தான் அந்த வேரியபிளை நாங்க டிக்ளேர் பண்ணலாம். லைக் பைத்தன்ல நாங்க என்னென்ன ரூல்ஸ் பயன்படுத்தணுமோ அத்தனை ரூல்ஸும் இங்க வரும் பிள்ளைகள். அழகா பாருங்க. When you assign a text value to a variable, put quotes around the value. Unlike other programming language, PHP has no command for declaring a variable. It is created the moment you first assign a value to it. Okay? தெளிவு பாருங்க. மாறிகளை வரையறுப்பதற்கான விதிகள். PHP கோட்ல பிள்ளைகள் மாறிகளானது $sign எனும் குறியீட்டுடன் ஆரம்பமாகும். கண்டிப்பா யார்ல ஸ்டார்ட் ஆகும்? $sign. எக்ஸாம்பிளுக்கு $sign நேம் என்று கொடுத்திருக்கோம் பாருங்க. அப்ப $sign வாரது எதை குறிக்கும்? வேரியபிள். மாறியின் பெயரானது ஆங்கில எழுத்துக்களுடன் அல்லது அடிக்கோட்டுடன் மாத்திரமே ஆரம்பிக்கப்படல் வேண்டும். நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாறியின் பெயரானது நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ நாங்க நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிள்ளைகள். லெட்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அல்லது நாங்க பைத்தன்ல பயன்படுத்துற மாதிரி அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மாறியின் பெயர் இலக்கத்துல ஆரம்பிக்க கூடாது. ஆனா மாறியின் பெயர் முடியக்குள்ள யார் வரலாம் பிள்ளைகள்? நம்பர் வரலாம். லெட்டர்ஸ் தொடர்ந்து யார் வரலாம்னா நம்பர் வரலாம். கேஸ் இல்ல. அதே போல லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோரை தவிர வேற எந்த விதமான விசேட குறியீடும் பயன்படுத்த இயலாது. $sign பாவிக்கிற காரணம் வேரியபிளை ஸ்டார்ட் பண்ண. அது தவிர வேற எந்த குறியீட்டையும் நாங்க பயன்படுத்த இயலாது. பைத்தனை போல இந்த வேரியபிள் நேமும் பிள்ளைகளில் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் சிம்பிள்ல உங்களுக்கு தாக்கம் செலுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவ்வளோத்தையும் கிளியர் பண்ற பாருங்க. கிளியர் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் நான் கால் பண்ணேன் யாரு? எக்ஸ் என்கிற மாறிய நான் கேபிட்டல் எக்ஸை கால் பண்றேன். உண்மையா நான் மேலுக்கு டிக்ளேர் பண்ணது யாரு? ஸ்மால் எக்ஸ், சிம்பிள் எக்ஸ். பட் நான் கால் பண்றேன் கேபிட்டல் எக்ஸ். ஃபைல போயிட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா வார்னிங் காட்டுது பாருங்க. அழகா எரர் காட்டும் உங்களுக்கு PHP. அன்டிஃபைன் வேரியபிள் $sign x. வேரியபிள் டிஃபைன் பண்ணல. எத்தனையாம் நம்பர் லைன்ல? 5ஆம் நம்பர் லைன்ல. அப்ப கோடிங் லைன்ல போய் தேடி பாருங்க. 5ஆம் நம்பர்ல ரைட் பார்க்க கேபிட்டல் எக்ஸ் போட்டிருக்கு. மேல என்ன போட்டிருக்கு? சிம்பிள் எக்ஸ்.
ஸோ நான் சிம்பிள் எக்ஸா மாத்தி போட்டு இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணினாலும் ஒர்க் ஆகுது. கிளியர்? இதை சொல்லுவோம் பிள்ளைகள் கேஸ் சென்சிட்டிவ். கேபிட்டல் சிம்பிள்ல வந்து தாக்கம் செலுத்தும். அதே மாதிரி வேரியபிள் நேமுக்கு இடையிலே ஸ்பேஸ் வரக்கூடாது. எக்ஸாம்பிள் $x, y என்று கொடுக்கிறாது. இது ஒரு வேரியபிள் பேர் என்று நீங்க எடுக்கணுமாக இருந்தால் $x _y அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் கேஸ் இல்ல. கிளியர்? ஆல்ரைட், கவனமா. அதே மாதிரி ரிசர்வ்ட் கீவேர்டை பயன்படுத்தலாம், அது உங்களுக்கு தெரியும். ரைட், டன். சோ கைஸ், கேளுங்க பாருங்க. is PHP a case sensitive language? PHP என்று சொல்லக்கூடியது case sensitive language. இதுக்கு ரெண்டு விதத்துல ஆன்சர் பண்ணலாம் பிள்ளைகள். ஒன்று மெத்தடை யூஸ் பண்ணி, ரெண்டாவது வேரியபிளை யூஸ் பண்ணி. ரைட், இப்ப நாங்க பார்த்ததை வச்சு சொல்லிக்கொள்ளுங்க. மாறி வந்து கேஸ் சென்சிட்டிவா இல்லையா? மாறி வேரியபிள் கேஸ் சென்சிட்டிவா இல்லையா? கேஸ் சென்சிட்டிவ் பிள்ளைகள் கேபிட்டல் சிம்பிள்ல வந்து தாக்கம் செலுத்தும். ஸ்மால் எக்ஸை நாங்க டிக்ளேர் பண்ணா ஸ்மால் எக்ஸை தான் கால் பண்ணணும். கேபிட்டல் எக்ஸை கால் பண்ணா பிள்ளை அப்படி சொல்லுவோம்டா கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள் மாறிகள் வந்து கேஸ் சென்சிட்டிவா இல்லையா? வேரியபிள் வந்து கேஸ் சென்சிட்டிவா இல்லையா? வேரியபிள் வந்து பிள்ளைகள் கேஸ் சென்சிட்டிவ். வெரி குட், கேஸ் சென்சிட்டிவ். ரீசன், இங்க நாங்க ஸ்மால் எக்ஸை டிக்ளேர் பண்ணா ஸ்மால் எக்ஸை தான் நாங்க கால் பண்ணணும். கேபிட்டல்ல கால் பண்ணா பிள்ளை. ரைட், சோ மாறிகளானது கேஸ் சென்சிட்டிவ். ஆனால் PHPல மெத்தட் நேம் ஆனது பிள்ளைகள் கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. அப்ப மெத்தட் வந்து நோ கேஸ் சென்சிட்டிவ். கிளியர்? இதங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ் மொழி அல்ல. எது? மெத்தட். உதாரணம் நான் காட்டலாம் பிள்ளைகள். எக்கோக்கு பதிலா நாங்க எக்கோ என்கிற மெத்தட் இப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுதாங்க. மெத்தட்ல நேம் இருந்தாலும் சரி அதே போலதான் இருக்கணும் மட்டும் இல்ல. சி, நான் இப்படி கொடுக்கலாம் இல்லையா, இப்படி கொடுக்கலாம் இல்லையா, எங்களோட விருப்பமான மாதிரி நான் கேபிட்டல் சிம்பிள் மாத்தி மாத்தி கொடுக்கலாம், அது ஒர்க் ஆகும். காரணம் அது கேஸ் சென்சிட்டிவ் அல்ல. பட் யாரு கேஸ் சென்சிட்டிவ்? வேரியபிள் கேஸ் சென்சிட்டிவ். சோ கேள்வி பாருங்க, இதுக்கான ஆன்சர். இன் PHP வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் பட் ஃபங்க்ஷன் நேம்ஸ் ஆர் நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஃபங்க்ஷன் அல்லது மெத்தட். எக்ஸ்பிளனேஷன்: if you defined variable in lower case, நீங்க சிம்பிள் லெட்டர்ல வந்து ஒரு வேரியபிளை வந்து நீங்க வரையறுத்தீங்களாக இருந்தா, then you need to use it in lower case everywhere in the program. அந்த ப்ரோக்ராம்ல எல்லா இடங்களையும் நாங்க யாரை யூஸ் பண்ணணும்? நீங்க வரையறுத்த மாதிரி சிம்பிள் லெட்டர். if you define a variable $var, நீங்க var என்கிற ஒரு மாறிய வரையறுப்பீங்களாக இருந்தா, then we must need to use var. ஓகே, இந்த இப்படி நீங்க இந்த கேபிட்டல்ல வேர் போட்டீங்கன்னா will not work, அது ஒர்க் பண்ணாது. ஆனா if you define a function name in lower case, நீங்க lower caseல சிம்பிள் லெட்டர்ல ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிஃபைன் பண்ணிட்டு பட் calling them in upper case, அது நீங்க கேபிட்டல் லெட்டர்ல கால் பண்றீங்க, it will work. For an example, if you define function sumங்கிற ஃபங்க்ஷனை நான் சிம்பிள்ல கால் பண்ணிருக்கேன் பாருங்க, டிக்ளேர் பண்ணிருக்கேன், then calling sum கேபிட்டல்ல கால் பண்றேன் will also work because எங்களுக்கு ஃபங்க்ஷன்ங்கிறது கேஸ் சென்சிட்டிவ் அல்ல. யாரு கேஸ் சென்சிட்டிவ்? வேரியபிள். கிளியரா உங்களுக்கு? கிளியர்? எங்களுக்கு 5 கிளாஸ் தேவை PHP முடிக்க. இன்னும் 5 கிளாஸ் தேவை. ஸோ நெக்ஸ்ட் வீக் எல்லாம் ஃபுல்லா நான் போடுவேன், மண்டே டு ஃப்ரைடே. என்ன சொல்றது, லூப் எல்லாம் வரும், இஃப் கண்டிஷன் வரும், லூப் வரும், ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, பைத்தன் மாதிரி போகும் பிள்ளைகள். ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு, எல்லாம் நாங்க பார்த்த பிறகு தான் பிள்ளைகள் நாங்க ஃபார்மோட வந்து ஹேண்டில் பண்ண தொடங்கணும். எடுத்த வாக்குல நாங்க நிக்க கூடாது, சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆன பிறகு நாங்க ஃபார்மோட இன்டராக்ட் ஆக தொடங்குவோம். ரைட், இன்ட்ரெஸ்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அழகா படிச்சுக்கோங்க. ஸோ நான் இதோட வைண்ட் அப் பண்றேன். ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக கொண்டு போனா லோட் ஆகுமே. ஸோ கைஸ், நாங்கள் நாளைய கிளாஸ்ல, நாளைக்கு இல்லை நாளைய கிளாஸ்ல வந்து நாங்கள் PHPக்கான டேட்டா டைப்ஸை நாங்கள் ஒன்றா பார்த்துட்டு முடிப்போம். ஓகே, ரைட். டவுட்ஸ் இருக்கா? கிளியரா உங்களுக்கு டே கிளாஸ்?